வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. கன்ஃபெஷன் ரூம்குள்ள பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை கூப்பிட்டு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸ். அந்த டாஸ்க்ல வாங்கின பேரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு இந்த பேப்பர் ரவுடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் முன்னாடி டான்ஸ்லாம் ஆடி காட்டினார்ல நெக்கலா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு பேரையும் வச்சுதான் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து திவ்யா அதுக்கப்புறமா பேசும்போது நமக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னா அதுல ஒரு 8 யூஸ் ஆகும் இல்லை உங்களுக்கு அப்படின்னும் போது 10மே யூஸ் ஆகும் அப்படின்லாம் பிரஜன் சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஆனா எங்க யூஸ் ஆகுது? திரும்ப பாத்தீங்கன்னா சாண்ட்ரா மறுபடியும் போயிட்டு அழுகுறாங்க உள்ள போயிட்டு. ஏன்? இப்போ விஜேஎஸ் வீக்கெண்ட்ல வந்து யாரை கண்டினியூ பண்ணணும், எந்த உறவை கண்டினியூ பண்ணணும், எந்த உறவை துண்டிக்கணும் அப்படின்னும் போது சாண்ட்ராவை துண்டிக்கிறேன், சாண்ட்ராவோட இருக்கிறத துண்டிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, சாண்ட்ராவோட இருக்கிறத துண்டிக்கிறீங்களா அப்படின்னு விஜேஎஸ் இன்னும் ஏத்தி விட, கேம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்ல, மக்கள்லாம் கத்தும் போது விஜய் சொல்லிட்டு இருந்தார் பிரஜனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கலாச்சாரு. அதுக்கப்புறமா இனிமேதான் இருக்கு சம்பவம் அப்படின்னாரு. இவங்க பிரஜனை வச்சு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க போய் அழுதுட்டு இருக்கிறாங்க. நேத்தே நம்ம பார்த்தோம். இந்த அதுக்கப்புறமா நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திவ்யா கிட்ட வந்து சண்டை போட்டாங்கல்ல, சம்மந்தமே இல்லாம நான் இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா இறந்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனைமா எனக்கு தெரியலமா அப்படின்னு கேட்கும்போது, இங்க வந்து எனக்கு 100 பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இல்ல என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியாது இல்லைன்னு. அது எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சரி கத்தாத, எனக்கு மெதுவா பேசுங்க அப்படின்னு. நான் அப்படிதான் பேசுவேன், எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கணும்லாம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல உங்களை சிரிக்க வைக்கலான்னு வந்தோன்னா சிரிக்க வைங்க, ஆனா ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்லாம் வந்து கவுண்டர் மேல கவுண்டர் போட்டு கடுப்பேத்தி விட்டாங்க. இதுக்கு மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து எந்திரிச்சு போனாங்க. ஸோ இப்போ அங்க போயிட்டு பிரஜன் கிட்ட கேட்கும் போது அவர் என்னடான்னா, அது உங்க அப்பா செத்தது ஜனவரி இல்ல, இவன் வந்து டிசம்பர்ல ஃபீல் பண்ணிருக்கா அப்படின்ட்டாரு. அதுவும் ஒரு பெருசா ட்ரோல் பண்ணப்பட்டது. இதுல சாண்ட்ரா வந்து டிராமா பண்ணுவாங்க தான். இப்போ காலையில சுபிக்ஷா பிரச்சனையிலும் பாத்தீங்கன்னா சாரி கேளுங்க, அவங்க அழுதுட்டாங்க, ஹர்ட் ஆயிட்டாங்க சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பண்ணதும் ஒரு டிராமா தான். அதை வந்து ரம்யா வந்து கேப்டனா வந்து சொல்ல, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ட்ராமா பண்ணிட்டு சாரி கேட்கணும்னா அப்ப நான் கூட தான் பெருசா ட்ராமா பண்ணுவேன். ட்ராமா பண்ணா அப்புறம் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா கேட்பீங்களா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ராமா பண்ணுவீங்கன்னு தான் நல்லா தெரியுமே அப்படின்னு தான் மக்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணா. ஏற்கனவே அந்த ரியாக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுல வந்து இவங்களும் அங்கங்க சொல்றாங்க நானும் பெருசா ட்ராமா பண்ணுவேன்னு. இது என்ன ட்ராமா இது? அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள கேம் ஆட அனுப்புனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனல் சப்போர்ட்டா இருப்பாங்க, அது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை இங்க. அது பாருங்க எவ்வளவு பெரிய அன்ஃபேர் பாருங்க அப்படின்லாம் வந்து பொங்கல் வச்சாரு விக்கல்ஸ். அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் இருக்குன்னு சொன்னோம். பிக் பாஸ் எத்தனையோ பிரச்சனையை கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்பிட்டு தீர்த்திருப்பாரு. இந்த மாதிரி ஒண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, இதையும் கூப்பிட்டு பேச வேண்டியிருக்குல்ல அவரு. ரஜன் வந்து பாத்தீங்கன்னா தனி கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கலாய்ச்சதுனாலே என்னன்னு தெரியல. இன்னைக்கு ப்ரமோல கூட வருது இல்ல, 1-2 இடம் பார்க்க முடிஞ்சுது. கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா அப்படின்னு முன்னாடி சொல்லுவா, அப்படி கூடவே இருப்பா அப்படி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிராக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இது பிளான் பண்ணி வந்த மாதிரி தெரியல, எதிரெல்லாம் பேசுறாங்க. இப்பதான் இந்த பிரேக் பாண்டை உடைச்சிருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இவங்க ஹர்ட் ஆயிட்டு அங்க போயிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கிட்ட அழுகுறாங்க, என்னால முடியல, நான் போறேன், வீக்கா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி. பிக் பாஸ் வந்து சில ஆறுதல் வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. உங்க அப்பா நினைச்சு ஃபீல் பண்றீங்க, கரெக்டு. அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன்ல இருந்தீங்களோ அதை மாத்தணும்னு நினைச்சீங்கல்ல, அதனால தானே இங்க வந்திருக்கிறீங்க, இப்படி பாதியிலே கிளம்புறேன்னா எப்படிமா அப்படின்லாம் சொல்ல, என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. கரெக்டு, உங்க அப்பா இதை பார்த்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார்ல அப்படின்னு போது, ஆமா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு, பெருமைப்பட்டிருப்பாரு, அவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ உங்க பிள்ளைகள் வெளியே இருக்கிறாங்க, அவங்கள நினைச்சிங்க அப்படின்னு பிள்ளைகளும் போது இன்னும் கொஞ்சம் எமோஷனல் அதிகமாக தான் ஆகுறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு, சரியா பேச மாட்டேங்கிறாரு. இல்லம்மா இங்க வந்துட்டு நான் ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்றேன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறீங்கன்னா அப்போ உங்க ஹஸ்பண்டை நாமினேட் பண்ணி தான் ஆகணும், சுச்சுவேஷன் வந்தா பண்ணி தான் ஆகணும். அது எப்படி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை வந்து பாதிக்கும்? அது வேற, இது வேற. இங்க கேம் ஆடு, வெளியில போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை கண்டினியூ பண்ணு, அதுதான் நல்லது. இப்ப அதனால தானே வந்து அவர் விலகி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இவர் புதுசா பேச்சே வந்து வேற மாதிரி இருக்கு, நான் இதுவரை அந்த மாதிரி பேச்சை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அவரு என்னடானா ஏற்கனவே அவருடைய எவிக்ஷன் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இதுல கார்ல ஏத்தி ஒரு ட்ராமா பண்ணாங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதாங்க. அதை பத்தி அவர் சொல்லும் போது, இது மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை, அப்பா சாவு கூட இப்படி அழுல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ 18-19 வருஷம் பார்க்காத வேற ஒரு வருஷனை உள்ள 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
ஸோ இது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவா போகுது நெகட்டிவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் இப்போ உள்ள வந்து அழுகுறாங்க, அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் ஓகே, பசங்க சென்டிமெண்ட்லாம் ஓகே. பட் சில இடங்கள்ல இவங்க ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, வார்த்தையை விடுறது, அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கட்டு பார்க்கணும் சுபிக்ஷா இவங்க பிரச்சனைல என்ன மாதிரி வருது எபிசோட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதோடைய ஃபுல் வருஷன் நம்ம பார்க்கும்போது சுபிக்ஷா தான் அது தேவையில்லாம அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அது உட்கார்ந்துருக்கு தேவையில்லை, எஞ்சிருக்கலாம். ஆனா வந்து நார்மலா அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா லாஸ்டா பேசியிருந்தோம். அவங்க தள்ளி விட்டதை வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ரொம்ப பெரிய டிராமாவா அதை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்றது கொஞ்ச நேரம் சட்டிலா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா அங்கங்க பாத்தீங்கன்னா இவங்களும் வார்த்தையை விடுற மாதிரி இருக்கு. ஸோ அது பண்ணாம இருக்கணும். அப்படி மாட்டினாங்கன்னா இப்போ இவங்க அரோரா வந்து நாமினேட் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்கல்ல, பிரஜன் வந்து ஒரு தடையா இருக்கிறாரு சாண்ட்ராக்கு, பிரஜனை வெளியே அனுப்பிட்டா சாண்ட்ராவுடைய கேமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. நாமளும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிரஜனா சாண்ட்ராவனா சாண்ட்ரா தான் கேமர். ஆனா இந்த சீசன் ஏற்கனவே ஒரு மாதிரி டல் அடிக்குது. இதுல சாண்ட்ராவதுக்கு வெளியே போட்டு பிரஜனை உள்ள வச்சா என்ன ஆகுறது, அப்படி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி சிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இது வந்து 2வது முறை 3ஆம் முறை சொல்றான்னு நினைக்கிறேன், நான் இங்கிருந்து போனோம்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அந்த வீக்கெண்ட்ல போட்டு பொழுந்தாங்கல்ல விஜய்ஸு, பெருசா அடிக்கல, திவ்யாவுக்கு தான் அதிகமான அடி, இவர் பிரஜனைக்கு அடி. அப்பவும் பாத்தீங்கன்னா வெளியே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல நான் போனோம், பசங்களை பார்க்கணும் போயிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எவிக்ஷன் அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த அவரு ஆர்ட் சீட்ல உட்காரும் போதும் நான் போயிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. ஸோ இது திரும்ப நடந்துட்டு இருந்தா அது அவங்களுக்கு எதிராக போகும்ல. ஸோ எதிராக போக வாய்ப்பு இருக்கு, வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு பிக் பாஸ் சொல்லியிருக்கிறாரு, உன் நல்லதுக்காக தான் கணவர் ஒதுங்கி இருக்கிறாரு பிரஜனு. ஸோ அவர் நல்லதுக்காக நீ தனியாரு கேம் ஆடு, பசங்க நல்லதுக்காக 2 பேருமே கேம் ஆடுங்க, வெளியே போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்லாம் கண்டினியூ பண்ணுங்க, உங்களை திறமையும் வெளியே வரணும்ல, பார்த்து பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரின்னு தான் சொல்றாங்க இங்க. ஆனா திரும்ப எப்ப மறுபடியும் கன்ஃபெஷன் ரூம் போவாங்கன்னு தெரியல. கேம் ஆடினா வந்து கிளாரிட்டி இருக்கு, கரெக்டா விளையாடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவர் டிராமான்னு வருதுல்ல, அது வந்து யூஸ்வலா நம்ம தமிழ் சினிமால தான் கொஞ்சம் டிராமா இருக்கும். மற்ற தெலுங்கு மற்ற இண்டஸ்ட்ரியை விட நம்மது கொஞ்சம் சட்டில் தான். ஆனா நம்மளை விட பயங்கர சட்டில் கேரளா இண்டஸ்ட்ரி. அங்கிருந்து வர்றவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பாஸ்க்கு வர்றவங்களை மட்டும் சொல்றேன், அந்த மக்களை சொல்ல. பிக் பாஸ்க்கு வர்ற கண்டஸ்டன்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஓவர் டிராமாவா பண்றாங்க. தெலுங்கு படத்தை விட ட்ரிபிளா பண்றாங்க பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ அந்த லெவல்ல போயிட்டா கொஞ்சம் கனெக்ட் ஆகாம அந்நியமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது கொஞ்சம் டோன் டவுன் பண்ணும். ஆனா பண்ற மாதிரி தெரியல. இப்ப பிரமோல கூட இவங்க 2 பேருடைய சண்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல. கடைசியில அது திரும்ப இவங்க குறும்படத்துல சிக்காம இருந்தா சரி. மோசமா, அதாவது பெஸ்டா ஒரு குறும்படம், இந்த சீசனுக்கான பெஸ்ட் குறும்படம்னா அதை சொல்லலாம், அந்த சீக்ரெட் டாஸ்க் குறும்படம். அது சாண்ட்ரா. அது ஒஸ்ட் குறும்படத்துல சிக்காம வெளியே போனாலே பெருசு அப்படிங்கிற அந்த மாதிரியான ஜோன்ல தான் இவங்க இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற வந்து திவ்யா, சாண்ட்ரா, வினோத்தை வேற கட்டம் கட்டி இருக்கிறாங்க. அது மற்றவங்க எல்லாம் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இவங்க அது மாதிரி ஒரு அலிகேஷன் எடுத்துட்டு வந்து அதை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அது உண்மையா அங்கங்க பார்க்கும்போது நமக்கு டவுட் தான் வருது. இப்ப அது உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து அதை அடிச்சுட்டாங்கன்னா வேற லெவல்ல வந்துருவாங்க இவங்க. அது மிஸ் ஆச்சுன்னா சீசன் 7ல பேக் ஃபயர் ஆனதை விட பெருசா பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹஸ்பண்டுக்காக தான் இதை ஒத்துக்கிட்டு இவங்க வந்தாங்க பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்களே, திவ்யா சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ பிரஜன் உள்ள வரணும்னா கூட சாண்ட்ரா வரணும் அப்படிங்கறதான் கண்டிஷனா இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து ஹஸ்பண்டுக்கு முட்டு கொடுத்துருந்தாங்க, இப்ப மாதிரிலாம் பண்ணாத. ஆனா ஒரு காமெடி இல்ல, அவருக்காக இவங்க வந்து அவருக்காக விளையாடி கடைசியில நான் என் ஆட்டத்தை தனியா ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போனா கடுப்பா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் ஒரு எமோஷன் மொமெண்ட்டை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தாங்கன்னா இவங்க வெளியே போக வேண்டியதுதான். ஆனா நம்ம விருப்பம் என்னன்னா, இவர் பிரச்சனை வெளியே அனுப்பிட்டு இவங்களை உள்ள வைக்கணும். அப்பதான் இவங்களுடைய கேம் ஒரிஜினல் ஸ்டஃப் என்ன, அது நெகட்டிவா இருந்தாலும் வெளியே வரணும்ல, அது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கேம் ஆக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு டாஸ்க்கு. முதல்ல சுபிக்ஷா வெர்சஸ் சாண்ட்ரான்னு வந்திருக்கு. 2 பேருமே டேஞ்சர் சோனு. யாரோ ஒருத்தருக்கு இது பேக் ஃபயர் ஆக போகுது. அதுல சுபிக்ஷா சிக்கிறாங்களா சாண்ட்ரா சிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.